friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சிக்கன் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் பண்ண போறோம். இது வந்து அப்படியே நம்ம பேக்கரியில வாங்குற மாதிரி அதே சுவையில அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது வந்து சாயங்கால நேரத்துல டீ, காஃபி கூட சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கனை வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 250 கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்துர்க்கேன். இதை வந்து ஒரு பேன்ல மாத்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் போல மிளகு, கூடவே தேவையான அளவு உப்பு, கடைசியா கொஞ்சமா தண்ணி, அந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சிடலாம். இது வந்து எலும்பில்லாத பீசஸ்ங்கிறனால சீக்கிரமா வெந்துடும். அதை நம்ம வந்து பிச்சு பார்க்கும்போது உள்ள அந்த பிங்க் கலராக இல்லாமல் ஒயிட் கலரில் இருக்கணும். அப்படின்னா சிக்கன் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கன்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்து மசாலா தயார் பண்ணணும். மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுபடட்டும். இப்போ கடலை மாவோட பச்சை வாசனை போனதும் இதை வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா சேர்க்கணும். மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நம்மளோட காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கடலை மாவு, அதை உள்ளே சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நம்ம கலந்து விடணும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப குலைவாக வெந்துடக்கூடாது, கொஞ்சம் ஸ்டிஃபாக வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம மசிச்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி துருவி சேர்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடைசியாக இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம சிக்கன் வேக வைக்கிறப்போ அதில் நம்ம உப்பு சேர்த்தோம், அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போதும். நமக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து கட்லெட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே அந்த ஷேப் பண்ணி நமக்கு போர் அடிச்சிருக்கோம். அதனால் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்கொயர் மாதிரி பண்ண போகிறேன். நமக்கு இந்த அளவில் 8லேருந்து 10 பீஸ் கிடைக்கும். இப்போ அடுத்தது நமக்கு வந்து முட்டை வேணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்து ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு வந்து breadcrumbs வேணும், ப்ரெட்டோட துகள்கள். இதை வந்து நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெட் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம், அதுவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நமக்கு வந்து கடையில் வாங்கக்கூடிய breadcrumbஸும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு முட்டையில் ஃபஸ்ட்டு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த breadcrumbஸில் நம்ம வந்து புரட்டி எடுக்கணும். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிக்கணும். நிறைய எண்ணெய் சேர்த்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்படி சேர்த்ததுமே இந்த மாதிரி பபிள்ஸ் வரதுல இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்க வேண்டாம், அதனால ரொம்ப கம்மியான சூடில் இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கீழே வந்து கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டால் போதும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அப்படியே இந்த சைடும் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ இந்த சைடும் ரெடியானதும் நம்ம ஒன்றா எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பேக்கரி ஸ்டைல் சிக்கன் கட்லெட் ரெடியாக இருக்குது. இதை வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து கெச்சப் வச்சும் நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் கட்லெட்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே சுட சுட டீ, காஃபி கூட செம்மையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.